ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விவசாயி. எதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக நம்ம விவசாயம் பண்ணுறத பற்றி தான் எப்பயுமே போடுவோம். எப்பயும் அதை தான் போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. நேற்று தீபாவளி போச்சு, எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஏன்னா நேற்று சொல்ல முடியல என்னால், இந்த சுச்சுவேஷனில் இந்த வேலைக்கு போயிட்டு வெளியில் வீடியோவும் எடுக்க முடியல, நிறையா வேலை இருந்துச்சு. அதே மாதிரி சொல்கிறேன், இப்போ பார்த்துக்கோங்க. விவசாயம் பண்ணுறவனை இப்போ கூட பார்த்து சிரிக்காதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், சிரிக்கவே சிரிக்காதீங்க. அவன் எந்த நேரத்தில் எப்படி ஆகுவான், அவன் சூழ்நிலை எப்படி இருக்கும், சப்போஸ் கீழே கூட வரலாம், ஒரு டைம் மேலே கூட போயிடலாம், அந்த மாதிரி இருக்கும் அவன் வாழ்க்கையில் சுச்சுவேஷன் எல்லாம். பட் இருந்தாலும் விவசாயம் பண்ணுறவங்கள பார்த்து என்றைக்கும் சிரிக்கவே சிரிக்காதீங்க. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு சோறு போடுற தெய்வமே. புரியுதுங்களா? நம்ம நிலத்தில் காமிக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ நெல் விதைச்சுக்கிறோம், எத்தனை ஏக்கராக நெல் விதைச்சுக்கிறோம் நான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னு எல்லாம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு 60 ஏக்கரா பக்கம் எல் ஷேப்பில் இருக்குது. இது நம்ம எல் ஷேப்பில் இருக்கும். அதெல்லாம் ஒரு 60 ஏக்கர்